தமிழ் அரும்பு முதல் வகுப்பு பருவம் 1 பயிற்சி நூல் விடைகள் பார்க்கலாம். அலகு 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? விரும்பி விளையாடலாம். 1.1 பிடித்ததை சொல்வேன், சொன்னதை டிக் குறியிடுவேன். நான் உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஸோ டிக் பண்ணிக்கோங்க. பிடித்த உணவு, நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். ஹெல்த்தி ஃபுட் ஃப்ரூட்ஸ் தான். மினரல்ஸ், எல்லா தாதுக்கள், விட்டமின்கள் எல்லாமே நிறைய இருக்கிற ஒரு பொருள் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என் நண்பர். என் நண்பர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. என் செல்லம், இது எல்லாமே பெட் அனிமல்ஸ். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ டிக் பண்ணிக்கோங்க. என் வீடு, அம்மா அப்பா நம்ம எல்லாரும் பிடித்தவங்க எல்லாரும் இருக்கிற ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற இடமே வீடு தான். ஸோ என் வீடு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பள்ளி. கண்டிப்பாக எல்லாருக்கும் பள்ளி பிடிக்கும் தானே? சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகலாம். ஸோ என் பள்ளி டிக் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விரலோடு விளையாடு. அலகு 2ல் வேறுபட்டதை கண்டுபிடித்து வட்டமிடுவோம். இந்த படங்களில் பாருங்கள், இந்த படம் மட்டும் வேறுபட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? வட்டமிடணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற 2வது படங்களில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மூக்கு இருக்குது இதுக்கு. ஸோ இதை வட்டமிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா 8 என்ற எண் மட்டும் தனியாக தெரியுது. ஸோ இதை வட்டமிடுங்க. இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர் அண்டு, ஷார்ட்டாக அண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அண்டு தான் கொடுத்துருக்காங்க சிம்பிள். இதில் 8 என்ற எண்ணை வட்டமிடுங்க. சின்னதாக ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பிக்காக இருக்குது. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணுங்கள்? இந்த ரவுண்டுக்கு மேலே ஒரு ரவுண்டு கொடுங்க, வட்டமிடுங்க. ஓகே. இதில் உயிர்மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. பா என்ற உயிர்மெய் எழுத்து இருக்குது. அதில் வேறுபட்ட எழுத்து எதுனா டா. ஸோ இதில் தா என்ற உயிர்மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு வேறுபட்ட எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நா என்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வட்டமிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விருப்பம் போல் கிறுக்குவேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வேன் வண்ணம் தீட்டி மகிழ்வேன். 1 2 3 4 5 5வது படத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல் ஆரஞ்சு நிறத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? வண்ணமிட்டு கண்கள், மூக்கு வரைந்து முடிக்கணும். அதே 1 2 3 4 5வது படத்தில் கொடுக்கப்பட்ட மஞ்சள் நிறத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே கலர் பண்ணி முடிக்கணும். ஓகே குட்டீஸ். அடுத்து அலகு 3 எங்களால் முடியும். படம் பார்த்து பேசுவோம். இந்த படங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? யார் யார் என்னென்ன வேலைகள் செய்துட்ருக்காங்க. இளநீர் வியாபாரி இருக்காங்க. அப்புறம் இங்கே தச்சர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? நடைவண்டியை சரி பார்த்து கொண்டிருக்கிறார். அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்? வாக்கியத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். உயிரெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அ ஆ இ ஈ. இந்த உயிரெழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தில் தான் என்னாகும்? தொடங்கும். ஸோ ஆ என்ற எழுத்து, ஆ என்ற எழுத்து, ஈ என்ற எழுத்து, ஈ என்ற எழுத்து தொடங்கக்கூடிய சொற்களுடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? எழுத்தை கரெக்டாக சொல்லிவிட்டு இந்த பெயரை சொல்லணும். அ அகல், அ அம்மா, அ அப்பளம், அ அன்னாசி பழம், அவள், ஆ ஆடு, ஆணி, ஆப்பம், ஆலமரம், ஆமை, இஞ்சி, இறகு, இளநீர், இலை, இட்டலி, ஈ ஈசல், ஈட்டி, ஈச்சமரம். ஓகே குட்டீஸ். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன். அணில், ஆமை, இட்டலி, ஈசல் கொடுக்கப்பட்டிருக்கு. அணிலுக்கு ஆ என்ற எழுத்தை வட்டமிட வேண்டும். ஆமை, ஆ,
இட்டலி, இ ஈசல், ஈ. அடுத்தது எழுதி பழகுவேன். உயிர் எழுத்துக்கள் 4 கொடுத்துருக்காங்க. அ ஆ இ ஈ. இந்த 4 எழுத்துக்களும் 4 வரிசைகளில் அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு, பட்டாம்பூச்சி. பாடி மகிழ்வோம். வா வா பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா. ஆ ஆ இ ஈ, ஆ ஆ இ ஈ, பாடி பார்ப்போம் வா. ஆ ஆ இ ஈ, உ ஊ ஏ ஏ, ஐ ஓ ஓ ஔ. அ அ ஆ இ ஈ, உ ஊ ஏ ஏ, ஐ ஓ ஓ ஔ. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா. ஆ ஆ இ ஈ, ஆ ஆ இ ஈ, பாடி பார்ப்போம் வா. தேங்க்யூ.